ஒரு க்ரீமியான ஒரு ஜூஸியான கேஷ்யூஸ் வச்சு நல்ல ஒரு சிக்கன் கிரேவி, அதுவும் லெக் பீஸ் வச்சு மோஸ்ட்லி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்து நான் கசகசா அண்ட் கேஷ்யூ இதெல்லாமே சோக் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 15 மினிட்ஸ். இந்த சோக் பண்ணதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு பேட்டர் பவுலில் நம்ம வந்து மாற்றிக்கிடலாம். அதில் நம்ம வந்து கர்டு, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, பெப்பர்கார்ன் பொடி அண்ட் கரம் மசாலா, சால்ட் இதெல்லாம் போட்டு நான் வந்து சிக்கன் லெக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லிட்டன் பண்ணிட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour மேரினேட் பண்ணுங்க. இல்லாச்சுன்னா ஓவர் நைட் கூட சோக் பண்ணுங்க. இதெல்லாம் சோக் பண்ண உடனே கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து தனித்தனியாக கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல வைடான பாட்டம் பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டையும் கிராம்பும் போட்டு நல்லா வாசனை வந்த உடனே சின்னதாக நறுக்குன இந்த பெரிய வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணுவோம். அது கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆனோடனே இந்த வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கி வந்த உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வாசனை போகிற அந்த ரா ஸ்மெல் போன பிறகு இந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். தக்காளி பேஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன் பீசஸை மட்டும் நம்ம போட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்க. ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ். ஸோ நல்லா அது வதங்கி நல்லா ஹாஃப் குக் ஆன உடனே அந்த மிச்ச பேட்டரில் உள்ள அந்த கன்சிஸ்டன்சி வாட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நல்லா சிம் குக் பண்ணுங்கள். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மோஸ்ட்ல கொஞ்சம் மேலே கருவேப்பிலையை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.